ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோஸும் வந்திருக்காது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் சப்ஸ்கிரைபருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானில் எந்த மாதிரியான இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த இஷ்யூஸ்க்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டோ அல்லது கமெண்டோ போட்டோம் அப்படின்னா இந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகாது. இப்போ கடந்த வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் அப்படின்றதுனால நாம இயர்லி டேக்ஸ் பே பண்ணணும். அந்த டேக்ஸ் இந்தியாவில் ஹையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சோஷியல் மீடியாஸில் ரொம்ப எமோஷ்னலாக பேசுனதை நானுமே கேட்டிருக்கேன். நல்லா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இங்கே புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியா ஆல்ரெடி டெவலப்டு கண்ட்ரி கிடையாது, டெவலப் ஆகிற கண்ட்ரி. ஓகே, நம்ம டெவலப் ஆகிற கண்ட்ரி அப்படின்னா நம்மள மாதிரி இருக்க கண்ட்ரியை பேஸ் பண்ணி தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அதை விட்டுட்டு ஆல்ரெடி டெவலப்டா இருக்கிற கண்ட்ரிஸ் அதை பேஸ் பண்ணி நாம் எந்த ஒரு முடிவுக்குமே வந்துடக்கூடாது. அப்போ இந்தியாவில் இருக்க டேக்ஸை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா இது போக போக கண்டிப்பாக டேக்ஸ் இஷ்யூஸ் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்ல போகணும் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு மந்த்லி இன்கம் எடுக்கும் பொழுது நம்ம சின்னதாக ஒரு வீடு வாங்கியிருப்போம். ஓகே, இப்போ அந்த சின்னதாக இருக்கிற அந்த வீட்லேயே நம்மளோட லைஃப்பை சர்வே பண்ண முடியும். ஆனால் நமக்கு வருமானம் அதிகரிக்கும் பொழுது நம்ம அதோட ஒரு பெரிய வீடு வாங்குறதுக்காக தான் எல்லாருமே முயற்சி பண்ணுறோம். ஸோ இதே போல தான் நாம் உலக நாடுகளோட கம்பேர் பண்ணி சர்வே பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் எடுத்தால் தான் அது சரியான பாதையில் போகும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பார்ட்டி ஆட்சியில் இருந்தாலும் அவங்க ஒரே விதமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதை பற்றி நம்ம ரொம்ப பேச வேண்டாம். ஜஸ்ட் டேக்ஸை ஃபைல் பண்ணுறதை பாருங்க. இந்த டேக்ஸ் ஃபைலிங் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களையுமே காப்பாற்றுறதுக்கான ஒரே வழி. நாம் போயிட்டு இப்போ டைரெக்டாக களத்தில் இறங்கி சண்டை போட முடியாது. இந்த அசாதாரண சூழ்நிலையில் நம்மளோட பங்கு என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி டே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நிஃப்டிக்கு தான் கொடுப்போம். இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் 30 மினிட் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ரொம்ப வீடியோஸில் பார்த்துட்டோம். அதனால் டைரெக்டாக இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். நான் 30 மினிட்ஸில் மார்க் பண்ணிவிட்டு இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்பொழுது அதை 3 மினிட் சார்ட்டாக சேஞ்ச் பண்ணிப்பேன். சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இம்மீடியட்டாக டவுன் சைடு ஃபால் ஆகுது. ஃபால் ஆன உடனே இந்த ஒரே கேண்டல் பாருங்க ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 100 பாயிண்ட் ஒரு 3 மினிட் கேண்டல்ல மூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இவ்வளோ தூரம் மூவ் ஆன ப்ரைஸ் எங்க இருந்து மறுபடியும் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் செல்லிங் பாயிண்ட் இந்த இடத்துல ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு மேலே ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த கேண்டலை பேஸ் பண்ணி ஒரு செல்லிங் வியூ எடுக்கணும். செல்லிங் வியூ நம்ம எடுத்துட்டோம் ஸ்பாட் சார்ட்டை பேஸ் பண்ணி அப்படின்னா அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது ஆப்ஷன் சார்ட். ஆப்ஷன் சார்ட்ல போயிட்டு தான் நம்மளோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, இந்த 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கும் பேஸா பார்த்தோம் அப்படின்னா 24,350 புட் ஆப்ஷன் சார்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 24,350 புட் ஆப்ஷன் சார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 24,350 புட் ஆப்ஷன் சார்ட் நான் எடுத்திருக்கேன். ஸ்பாட் சார்ட்டில் என்ட்ரி வந்த கேண்டல் இந்த கேண்டல் 9:36 கேண்டல். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டே லோ என்ன பிரிண்ட் ஆச்சோ அதுலேருந்து என்னோட என்ட்ரி கேண்டலோட ஹையை மார்க் பண்ணேன் அப்படின்னா என்னோட மிட் பாயிண்ட் 62.70 காமிக்குது.
ஓகே, இப்போ நான் என்னோட என்ட்ரி ப்ரைஸ் 62.70 அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பாருங்க 47 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் வந்துட்டு காமிக்குது. அதாவது என்னோட என்ட்ரி ப்ரைஸ்ல இருந்து 25% அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ். ஓகே, இங்கே நான் போய் பார்க்கும் பொழுது வந்துட்டு பாருங்க, நம்ம ஆல்ரெடி ரொம்ப வீடியோஸில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதாவது இந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு டே லோவுக்கு கீழே வந்துட்டு பிரிண்ட் ஆகிருந்தது அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு டேல வந்துட்டு 46 ரூபா 40 பைசா வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்ன ஆகணும் அப்படின்னா இந்த 46 ரூபா 40 பைசாவுக்கு கீழே வந்துட்டு இருந்தது அப்படின்னா பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். அந்த ட்ரேடுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்துட்டு ஹையாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, டைம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போவே வந்துட்டு ஒரு 11:20க்கு மேலே வந்துட்டு ஆகுது. மிட் பாயிண்ட் கிட்ட நம்மளோட ப்ரைஸ் வந்துட்டு வரல, பட் வந்துட்டு மார்க்கெட் அதுக்கு மேலேயே வந்துட்டு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. எப்பொழுதுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:45க்குள்ள ஒரு ட்ரேடை வந்ததுன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதர்வைஸ் அந்த ட்ரேடை வந்துட்டு எடுக்க மாட்டேன். ஓகே, அப்போது நம்ம இதை பேஸ் பண்ணி ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு இந்த 9:36 கேண்டலை பேஸ் பண்ணி ஒரு வியூ வந்துட்டு எடுத்தோம் இல்லையா, செல்லிங் வியூ. அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணலை. ஓகே, தென் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக அப்டேட்டட் வெர்ஷனில் சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணலை. பட் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 9:47, அதாவது 9:48 கேண்டில், இந்த கேண்டில் வந்துட்டு முடியும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9:48 இருந்திருக்கும். இந்த டைமில் நான் வந்துட்டு ஒரு பையிங் வியூ வந்துட்டு கொடுத்துருந்தேன் நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா டே லோவில் வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும். அதாவது 24 ரூபாயில் நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்னோட 50% டார்கெட் அப்படிங்கிறது 36 ரூபாய். ஓகே, அது பாருங்க, அடுத்த ஒரு 6 நிமிஷத்தில் வந்துட்டு என்னோட டார்கெட் வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு. நான் இந்த இடத்துல நான் என்ன ஒரு டிசிஷன் எடுத்திருந்தேன்னா, நான் எடுத்திருந்த பொசிஷனில் 75% வந்துட்டு நான் உடனே வந்துட்டு இம்மிடியட்டாக வந்துட்டு புக் பண்ணிட்டேன். ஓகே, மீதி இருக்க பேலன்ஸ் 25% நான் அப்படியே வச்சிருந்தேன். அதாவது என்னோட என்ட்ரி ப்ரைஸ் 24 ருபீஸ், அதுலேருந்து 25% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 ரூபா. இதை வந்துட்டு நான் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டைம் வந்துட்டு அந்த 36 அப்படின்ற ஒரு ப்ரைஸுக்கு வந்துட்டு வந்தது. பட் என்னோட பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணலை. எதனால் அப்படின்னா என்னோட வியூ வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப புல்லிஷாக இருக்கும் அப்படின்றது. ஓகே, இதெல்லாம் நான் வந்துட்டு எதில் பேஸ் பண்ணி வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பையர் செல்லர்ஸோட மைண்ட் செட்டை வந்துட்டு நான் ரீட் பண்ணுறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வச்சு நான் பையர் செல்லர்ஸோட மைண்ட் செட்டை வந்துட்டு ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரேட்ஸை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணுறேன். பட் ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி வந்துட்டு இதை ஒரு கிளியராக வந்துட்டு ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணி டெலிகிராம் சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு கொடுக்கறது அப்படின்றத பற்றி நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயங்கள் வந்துட்டு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11:25 வந்துட்டு ஆகுது டைமு. நான் இதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ண போகிறது கிடையாது. பட் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷனில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, ட்ரேடும் பண்ணணும். ட்ரேடு பண்ணாமே நம்மளால வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இருக்க முடியாது. பட் மார்க்கெட்டில் சஸ்டெயினும் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ட்ரேடுக்கும் டிப்ளாய் பண்ணுற கேபிட்டலை வந்துட்டு கம்மி பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு போடாமல் வந்துட்டு ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸ்டாப் லாஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளால மார்க்கெட்டில் வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த இஷ்யூஸ் எல்லாமே காலங்காலமாக வந்துட்டு தொடர போகிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகிடும். பட் மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷடவுன்லாம் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட்டும் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா கேபிட்டலில் கொஞ்சம் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்ல இருந்து நம்மளால தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகட்டும், நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பிரச்சனை வந்துட்டு எவ்வளோ பெருசாக பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பட் நான் மார்னிங்கே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இதுக்கப்புறம் ரேஞ்ச் பவுண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை எதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் அப்படின்னா பையர் செல்லர்ஸோட மைண்ட் செட்டை வச்சு தான் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். அதாவது பையர் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருந்தால் தான் மார்க்கெட் வந்துட்டு ஏதாவது ஒரு சைடு வந்துட்டு ரியாக்ஷன் கொடுத்து மூவ் ஆகும்.
பையர் செல்லர்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு ஆக்டிவாக இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு அமைதியாக தான் இருக்கும். அது எவ்வளோ பெரிய நியூஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருந்தாலுமே மார்க்கெட் வந்துட்டு அமைதியாக தான் இருக்கும். ஓகே, இப்போது நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்ட் எக்ஸ்பைரி வந்துட்டு சென்செக்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு சென்செக்ஸுக்கு தான் கொடுக்கணும். சென்செக்ஸில் 30 மினிட்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு பிரிண்ட் ஆன இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டல் வந்துட்டு ஒரு ரெட் கேண்டல். ஓகே, அதே போல் இங்கே ஒரு ரெட் கேண்டல் வந்துட்டு இருக்குது. அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெட் கேண்டல் வந்துட்டு இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பையிங் கேண்டல் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஃபார்ம் ஆகலை. இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையில் வந்துட்டு நான் பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம சென்செக்ஸில் தான் வந்துட்டு எதனால் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு நியரஸ்ட் எக்ஸ்பைரி அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தது இதுக்கு சப்போர்ட்டிங்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிஃப்டியோட சார்ட்டுமே பார்க்கணும். நிஃப்டியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இன்னைக்கு ட்ரிகரான இந்த லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் மார்க் பண்ணால் போதும். நமக்கு மார்க்கெட்டில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வந்துட்டு வந்துடக்கூடாது. கன்ஃபியூஷன் வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னா நாம் சார்ட் வந்துட்டு வியூ பண்ணும் பொழுது கிளியராக இருந்தது அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வந்துட்டு மார்க்கெட்டில் வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பு வந்துட்டு இல்லை. நாம் ட்ரேட் பண்ணும் பொழுது ஒரு டிசிஷன் வந்துட்டு குயிக்காக வந்துட்டு எடுக்கிறதுக்காக தான் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு மார்க் பண்ணுறோம். பிளைண்டாக வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணாமல் ஒரு இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு. அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்துட்டு செல்லிங் ட்ரை பண்ண போகிறேன். அல்லது ஒரு இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பையிங் வியூ வந்துட்டு எடுக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரேட் கான்செப்ட்டு. இப்போ வர வீடியோஸ்லாம் நம்மளோட கோர்ஸுக்கான லிங்க் வந்துட்டு இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா நான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் இந்த கோர்ஸுக்கான செல்லிங்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நாளுக்கு நாள் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. நான் அதில் ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லாமல் அவங்க இண்டிபெண்ட்டாக வந்துட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஓப்பன் பண்ணுவேன். இந்த கோர்ஸ் வீடியோ வந்துட்டு ரெக்கார்டட் வீடியோ தானே, நம்ம வந்துட்டு அப்படியே ஆன்லைனில் வந்துட்டு அவைலபிளாக கொடுத்துர்லாமே எல்லா டைம் அப்படின்னா அப்படி கிடையாது. இதில் வர டவுட்ஸை வந்துட்டு கிளியர் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 30 மினிட்ஸில் மார்க் பண்ணிக்கிறோம், 3 மினிட்ஸில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது சிம்பிளாக இருந்தாலுமே இதில் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்பொழுது ஒரு சில டிஃபிகல்ட்டிஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நாம் பண்ணுற சர்வீஸ் வந்துட்டு மற்றவங்களுக்கு புரிகிற வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.